அன்பான மேசராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப்போகுது, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தொழில், பணவரவு, திருமணம், காதல், படிப்பு, உடல்நலம் மற்றும் மனநிலை எப்படி இருக்கும், கிரகங்களினுடைய பார்வை மற்றும் இயக்கம் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது, உங்களுக்கு இதையெல்லாம் சாதகமாக இருக்கா இல்லை கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். மேசராசி, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. பழமையான செயல்களில் ஆர்வம் ஏற்படும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல புதிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. எவ்வளவு சிக்கலான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு சரியான தீர்வுகளை கண்டுபிடிச்சு நல்ல பேரை வாங்குவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட போகிறீங்க. சுபகாரியம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு கைகூட போகுது. நண்பர்கள் வழியில் தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்துக்கணும். நீண்ட காலமாக உடன் இருந்தவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் பிறக்க போகுது. கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகப்படுத்த போகுது. நீங்கள் பல நாளாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி மிக சீக்கிரமாகவே கிடைக்க போகுது. முக்கியமான ஒரு சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு புதிய உறவு உங்கள் வாழ்க்கையில் நுழைய போகிறாங்க. அது உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரப்போகுது. எதிர்காலத்திற்காக நிறைய திட்டங்கள் போடுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த சிக்கல்கள் எல்லாமே குறையும். பெண்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க. விளையாட்டுத் துறையிலும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கிறவங்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன குழப்பங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த வருமான தடைகள், வருமானத்திற்கும் அதிகமான செலவுகள், மருத்துவ செலவுகள் இதுவெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு படிப்படியாக குறையும். நீண்ட காலமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடன் தொல்லைகளிலிருந்து வெளியே வர்றதுக்கு புதிய வழி கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதி தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது செலவுகளை குறைக்க முடியாது. ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுடைய வருமானத்திலிருந்து சின்ன தொகையை சேமிக்கிறதுக்கும் சரியான திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். நிறைய நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவில் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நிறைய பிளான் எல்லாம் போடுவீங்க, ஆனால் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சரி இனிமேலாவது இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க, ஆனால் அதை செயல்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய கண்ணை மறைக்கும். அதனால் சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களிடத்துல இருக்கும் பொழுது பல வருஷங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை எல்லாம் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இது வரைக்கும் ஒரு மெஷின் மாதிரி ஓய்வே இல்லாமல் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. இனி நிதானமாக நீங்கள் செல்வத்தை சேர்க்க ஆரம்பிக்கணும். குடும்பத்தாரோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிம்மதியான சூழலை சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம் உங்களுடைய வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சி சேமிப்பில் முதலீடு செய்கிறது புத்திசாலித்தனம். ரியல் எஸ்டேட், பங்கு சந்தைகளில் முதலீடு செய்கிறவங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்பவே அவசியம். இதுவரைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட மனக்கசப்பு, கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க கூட நட்பு கரம் நீட்டி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தையர் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது விவாதங்கள் இருந்தாலும் அது இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு சரியாகும். கோர்ட்டு விஷயங்கள்லையும் அமைதியாக கடந்து போனீங்கன்னா இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தாலும் எல்லாரும் அவங்கவங்க சூழ்நிலையில் நல்லவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வரணும். ஒரு சில உறவினர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கனிவாக நடந்துக்கணும். யார் ஏதாவது சொன்னாலும் அமைதியாக இருந்து உங்களுக்கான காரியங்களை நீங்கள் சாதிக்கணும். இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை காரணமாக உங்களுடைய நிர்வாகத்திறன் இப்பொழுது மேம்பட்டிருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க.
முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற அலைச்சல்களை நீங்கள் குறைச்சிக்கணும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நுரையீரல், மார்பு, சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் உங்களுக்கு அதிகமான கவனம் தேவை. ஜீரண மண்டலத்தில் அதிகமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நிறைய நேரங்களில் தண்ணி குடிப்பதை மறந்துடுவீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டராவது தண்ணி குடிக்கிற மாதிரியான பழக்கத்தை நீங்கள் இனி வளர்த்துக்கணும். உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் தினமும் நடைப்பயிற்சி அல்லது தியானம் செய்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றி, தோல்வி, முன்னேற்றம், தடைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு சில நேரங்களில் சில பேர் காரணமாக இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னா அது நீங்கள் தான். இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அதை தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லுது. நீங்கள் என்னதான் மனசுக்குள்ளே பல திட்டங்களை வச்சுருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய வேகத்தை குறைப்பார். அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு தயக்கத்தை கொடுப்பாரு. ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். எது சரி எது தப்பு அப்படின்னு ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் திணறுவீங்க. என்னதான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பாதையை காட்டி கொடுத்தாலும் அதை உங்களுடைய மனசு முழுசாக கேட்கறது இல்லை. அதனால தான் முக்கியமான இடங்களில் தவறான முடிவுகளை எடுத்து பிரச்சனைகளில் மாட்டிக்கிறீங்க. உங்களுடைய அழிவுக்கு நீங்களே ஒரு காரணமாகவும் இருக்கிறீங்க. உங்கள் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை சரியாக இருந்தாலும் அதுவே சில இடங்களில் ஓவர் கான்ஃபிடென்ஸாகவும் மாறுது. அந்த தைரியம் சில நேரங்களில் கோபமாக வெளிப்படுது. இது எல்லாம் சேரும்போது உங்கள் வாழ்க்கையை நீங்களே டேமேஜ் பண்ணிக்கிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக யோசித்து முடிவை எடுத்தீங்கன்னா அது உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். அதே விஷயத்தை நீங்கள் எமோஷனில் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களை தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரல, உங்களை சோதிக்கிறதுக்காக வருது. உங்களுடைய பொறுமை எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறீங்க, உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் எந்த ஒரு சூழ்நிலையையும் எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. அதே நேரத்தில் அவசரப்பட்டு கோபத்தில் ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியிலிருந்து பெரிய எதிரி வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோவே எல்லா விஷயத்தையும் காலி பண்ணிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கிரக நிலைகளை மனசில் வச்சுக்கிட்டு அவசரம், கோபம், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இதையெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அதே நேரத்தில் இது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பாக நினச்சி நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இங்கே யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடைஞ்சு காட்டுவீங்க. அதே போல் குடும்ப ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையின் உறவுகள், நண்பர்கள் மற்றும் 3ஆம் நபர்களால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மனதளவிலும் உடலளவிலும் பல பிரச்சனைகள் வந்துட்டு நிம்மதியை கெடுக்கும். சில நாட்களில் அது சரியாகும், பல நாட்களில் அந்த மாதிரி விஷயங்களை பெருசுப்படுத்தாமல் நீங்களாவே மறந்து போயிருப்பீங்க. ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே அதையெல்லாம் திரும்ப திரும்ப பேசி அதிகமாக கோபப்பட்டு இருப்பாங்க. அதனாலேயே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரிதலும் வந்து இருக்கும். சாதாரணமாக தெரியக்கூடிய விஷயங்களை சரியா பேசி முடிக்காம இருக்கிறதால ஒருவித மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடலாம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், யாரையும் எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல அப்படின்னு ரொம்பவே விரக்தி அடைஞ்சு பேசக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது, மெயினாக அமைதியாக போகிறது, சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். அவங்க உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்கள் செயலில் காட்டணும். பொறுமையோட காத்திருக்கிறதும் அவசியம். தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களை காயப்படுத்துறது, குடும்ப உறவுகளை பிரித்து வைக்கிறது மற்றும் சில பாவங்களை செய்கிறவங்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த தண்டனைகளை கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் நிதானமாக கடந்து போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நியாயமான விஷயங்களை செய்யுங்க. தப்பு இருந்தால் திருத்திக்கிங்க. சில இடங்களில் மற்றவங்க செய்கிற தப்பை மன்னிக்கவும் நீங்கள் முயற்சி செய்யுங்க. குடும்ப உறவுகள் சில மாதங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும்போது கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு துணை செய்யும். பல வருஷங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை எல்லாமே ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இது வரைக்கும் ஒரு இயந்திரம் மாதிரி ஓய்வே இல்லாமல் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களை அவர் பார்ப்பாரு. சனி பகவானின் இந்த பார்வை காரணமா பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே
செய்யவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்து போராடி ஜெயிச்சு காட்டுவீங்க. மற்றவங்களுக்கும் முன்னுதாரணமாக இருப்பீங்க. இதனால சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். இதுவரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உங்க வாழ்க்கையின் அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போகும். மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். காதலிப்பவர்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும். பிரிதல் இருந்தாலும் என்னைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. காதல் திருமணத்திற்கு முயற்சி செய்யறவங்களுக்கு இரு வீட்டாருடைய ஒத்துழைப்போட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதற்காக சில தடைகள் மற்றும் போராட்டங்களை கடந்து வர வேண்டியதாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான காலமாக இருக்க போகுது. அவங்க கற்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தேர்வுகளில் அதிகமான மதிப்பெண் எடுப்பாங்க. புதிதாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோட ஒரு வேலை கிடைக்கும். இதுவரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல நிறைய மன சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுவெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். எங்கேயோ சிக்கி இருந்த உங்களுடைய பணம் வட்டியோட வசூலாகும். புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் கத்துக்கிட்டு உங்க தொழிலில் பயன்படுத்துறது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய வாரிசுகளுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். குறிப்பா உயர்கல்விக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அவங்க விரும்பிய கல்லூரியில இடம் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். இதுவரைக்கும் உங்க குடும்ப உறவுகளுக்கு நீங்க பெருசா முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள்ல உங்களோடு எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு சகிப்புத்தன்மையை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்க குடும்ப உறவுகளை பத்திரமா பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க மனம் விட்டு பேசணும். 20 வயசுல இருந்தாலும் சரி, 70 வயசுல இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய மனநிலையை நீங்க எல்லா கட்டத்திலையும் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாத்திக்கிட்டும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதி முழுசா கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியா செய்யாத காரணத்தினாலதான் நிறைய பேருடைய குடும்பத்துல கணவன் மனைவியா இருப்பாங்க, வெளியே போவாங்க வருவாங்க, ஆனா உண்மையான அந்யோன்யம் இருக்காது, சரியா பேசிக்க கூட மாட்டாங்க. சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையிலும் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்கணும். பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கோடீஸ்வரனா இருக்கவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளா இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியா பேசி முடிக்காத காரணத்தினால தான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்கள் மட்டுமே முழுமையான காரணம் இல்லை. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை தசா புத்தியினோட பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சமங்களை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்கள் விவாகரத்தை வாங்கியிருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலும் தூய்மையான புரிதல் வர வரைக்கும் உண்மையாக நடந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சூழ்நிலையில் இருந்து உணர்வு பூர்வமாக நினைச்சு பாருங்க. நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமாக குடும்ப உறவுகள் மீண்டும் சேருவாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கலை அப்படின்னாலும் சில மாதங்களில் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகள் சரியாக அமையும் போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும். எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ ஐடி கம்பெனியோ
அது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. மேலும் கணவன் மனைவிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இது வரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோட இருக்க போறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். அதிலும் சொத்து விஷயத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமாக அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பண பலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போகிறீங்க. தொழிலில் தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனையும் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதியில் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையும் எந்த ஒரு இடத்துலையும் தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்க கூடாது. மற்றவர்களை குறையாக பேசுகிறதோ மட்டம் தட்டி பேசுகிறதோ அதை காயப்படுத்துகிற மாதிரி பொது இடங்களில் பேசிடக்கூடாது. நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்களில் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே அவசியம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் எதிர்காலத்தில் இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமாக இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையாக இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமணம் தடைகள் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையுமே திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணையை இழந்துட்டு இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணை அவங்களுடைய பழக்க வழக்கம், ரெண்டு பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மன பொருத்தம் இருக்கா மற்றும் தேவைப்பட்டா உங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்கள் சரி பார்த்துக்கிட்டு இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்பவும் போல் உங்கள் கடமையை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க. உங்களோட குலதெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்தில் உங்களை வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எப்பவுமே நினைவு வச்சுக்கணும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே சுற்றி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.